வருக 10 கட்டளைகள். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வேறு. இது நேரத்தை வீணாக்குபவர்கள் இந்த 10 பழக்க வழக்கங்களையும் பற்றி சிறிது ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொன்னால் அது பெரிய அளவில் அவர்களை வேலைகளை முடிப்பதில் ஊக்குவிக்கும். எடுத்த முடிவுகளை மீண்டும் மீண்டும் யோசிக்கும் போது நடைமுறைப்படுத்த முடியாது. வாய்ப்புகளும் உங்களுக்கு வாகாக அமையாது, வழிவிடாது. எனவே அது வீண். முடியாது, இல்லை என்று சொல்வதற்கு ஏன் உங்களுக்கு பயம்? உறுதியாக இருக்க வேண்டும். எதிரில் உள்ள பணிகளை இலக்குகளோடு ஒப்பிட்டு நிறைவேற்ற வேண்டுமே தவிர அதை அவர்கள் செய்தார்கள், இது இப்படி இருந்தது, அதெல்லாம் தேவையே இல்லையே. மற்றவர்களுக்காக நாம் நடனமாடக்கூடாது. நிறுவன தேவைகளுக்கு விடை கொடுத்துவிட்டு மற்றவர்களின் தேவைகளை ஏற்கக்கூடாது. மற்றவர்களிடம் நற்சான்று பெறுவதற்காக நாம் எதையோ செய்கிறோம். பொதுவாகவே மனிதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, நல்லவர் என்று சொல்ல வேண்டும், என்னைத்தான் எல்லோரும் அப்படி சொல்லுகின்றால் உங்களுடைய நேர விரயமும் பணியுடைய பாங்கு முடிப்பதும் சரியாக வராது. சரி, ஒரே நேரத்தில் பல வேலைகளுக்கான செயல்களில் ஈடுபடுவதால் யாருக்கு என்ன பயன்? இங்கு கொஞ்சம் கடிப்பது, அங்கு கொஞ்சம் கடிப்பது, கடைசியில் எல்லா உணவும் எனக்குத்தான், ஆனால் எதையும் சாப்பிட முடியாது. என்ன செய்வது? பணிகளுக்கு முன்னுரிமையை வழங்குவது அவசியமாகும். எது வேண்டுமோ அதை செய்யுங்கள், எது முடியுமோ அதை முடியுங்கள். ஆகச்சரியாக எல்லோராலும் எளிதில் செய்வதற்கு இயலாது. யதார்த்தமான இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும். அதே போல இடம், பொருள், ஏவல், காலம் இவை அனைத்தையும் சரியான முறையில் ஆராய்ந்து அதை சரியான முறையில் பொறித்து அளிக்கும் பொழுதுதான் பணிகள் பண்படும், பணிகள் செழிக்கும். ஒத்திப்போடும் உத்திகளால் கடைசி நேர பயமும் முடிக்க இயலாத தன்மைகளும் நிம்மதியையும் தூக்கத்தையும் காவு வாங்கிவிடும். எப்பொழுது பார்த்தா ஐயோ முடிக்க வேண்டும். எதற்கு? உங்களுடைய பழக்கங்களை மாற்றுங்கள். தவறுகளை குரங்கு பேன் பார்ப்பது போல் பார்த்து கொண்டே இருந்தால் நிறுவனம் என்ன ஆகும்? ஐயோ இது சரியில்லை, இது சரி, எப்பொழுதுதான் சரி ஆக்குவீர்கள்? முயலுங்கள். சமூக ஊடகங்களின் கைதியாகிவிட்டால் எந்த பணியும் சரியான நேரத்தில் நிறைவடையவே அடையாது. அது அந்த ஊடகத்தோடு ஒட்டும் பொழுது இங்கு வீணாக போய் விடுகிறது என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? கூட்டங்களுக்கு போவது பணிகளை சிறக்கச் செய்தும் வேண்டாத பேச்சுக்களையும் கதைகளையும் தவிர்த்துவிட்டு என்ன செய்ய முடியும்? எல்லா நேரங்களிலும் அடுத்தவரிடம் பொறுப்பை ஒப்படைக்காமல் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு செய்து கொண்டு இருக்க முயலுமா? முடியாது.